இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகளின் வெற்றிக்கு வித்திட்டவர். உலகமே கண்டு அஞ்சிய ஹிட்லரை புறமுதுகிட்டு ஓட வைத்தவர். கல்வி, மருத்துவம், பொருளாதாரம் போன்ற எல்லாவற்றிலும் ரஷ்யாவை தன்னிறைவு அடைய செய்தவர். களை எடுப்பதாக கூறி கம்யூனிஸ்டுகளை கொன்று குவித்தவர். அவர்தான் ஜோசப் ஸ்டாலின். இவரோட பயோகிராஃபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவரோட என்டையர் லைஃபையுமே நம்ம பகுதிகளாக பார்க்கலாம். இதை நான் ஒரு சீரீஸ் மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜோசப் ஸ்டாலின் 1879ஆம் ஆண்டு டிசம்பர் 18 ரஷ்யா முடியரசின் கீழ் இருந்த ஜார்ஜியாவில் உள்ள கோரியில் தான் இவர் பிறக்கிறாரு. இவருக்கு முதல்ல ஜோசப் விசாரனியோவிச் அப்படிங்கிறது தான் இவருக்கு பேர் வைக்கிறாங்க. இவர் வறுமையிலே தான் வளர்றாரு. இவரோட தாயோட பேர் எக்காட்ரின். இவரோட தந்தையோட பேர் பசாரியன். இவர் செருப்பு தைக்கிறவர். ஜோசஃபை ஒரு மத குருவாக தான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்க அம்மா. ஆனால் ஜோசஃபோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, ஜோசஃபும் என்ன மாதிரி ஒரு செருப்பு தைக்கும் தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா செருப்பு தைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அளவில் உள்ள வேலை கிடையாது. இருந்தாலும் சுயமாக வேலை செஞ்சு சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஜோசஃபை பற்றி வீட்டில் பேச ஆரம்பித்தாலே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையுமே சண்டையாக தான் இருக்குது. ஆனால் ஜோசஃபோட அம்மா எக்காட்ரின் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனுக்கு ஊழியம் செஞ்சாலாவது குறைஞ்சது நிம்மதியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஜோசஃபுக்கு முன்னாடி 2 குழந்தைங்கள் பிறந்து இறந்துருப்பாங்க. இறைவன் அருளால் ஜோசஃபாவது உயிரோடு இருக்கிறார்ல, அதனால இறைப்பணிக்கு நேர்ந்து விடுவது தான் உத்தமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜோசஃபோட அப்பாவான பசாரியனுக்கு மத ரீதியான எந்த ஒரு ஈடுபாடுமே கிடையாது. பணம் தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு நினைப்பாரு. அந்த நேரத்தில் ஜார் ஆட்சி தான் ரஷ்யாவில் போயிட்டுருக்குது. ஜார் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பொழுது விடிஞ்சா எப்போதுமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலுமே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்குது. ஜோசஃபோட அம்மாவும் அப்பாவும் எப்போ பார்த்தாலுமே வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவருக்கு தைக்கிறதுக்கு பூட்ஸ் கிடைக்கலனா கூட அந்த கோபத்தை தன்னோட மனைவி மேலே தான் காமிப்பார். இவர்கிட்ட இவங்க மனைவி பேச ஆரம்பித்தாலே அடுத்த 2 நிமிஷத்தில் அடி உதை தான் அவர் அடிக்க தான் செய்வார். யார் கூட இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டார். பல நேரத்தில் ஜோசஃபை பக்கத்தில் வச்சுக்கிட்டே கூட அடிப்பார். அதனால் சிறு வயசுலேருந்தே அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறாரு ஜோசப் ஸ்டாலின். அப்பா ஏன் அம்மாவை போட்டு இப்படி அடிக்கிறாரு? இவருக்கு இந்த உரிமையை கொடுத்தது யார்? அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவங்க வைக்கிறது தான் சட்டமா? இப்படி அதிகாரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரத்தை ஆழமாக வெறுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. 1888 பசாரியன் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ ஜோசஃபுக்கு 8 வயசு தான் ஆகுது. பக்கத்தில் உள்ள கோரி தேவாலய பள்ளியில் ஜோசஃபை சேர்க்குறாங்க. இப்போ ஓராண்டு கழிஞ்சிருக்கிற நிலையில் திடீர்னு வீட்டு கதவை தட்டுறாரு பசாரியன். என்னோட மகனை என்னோட அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்காட்ரின் பார்த்துட்டு பயப்படுறாங்க. இவனை ஏன் கூப்பிடுறீங்க? இவனை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேணாம், உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எங்கேனாலும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பசாரியன் என்ன சொல்கிறாருன்னா, இவன் படித்து என்ன ஜார் ஆட்சி மன்னராவா ஆக போகிறான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இவனை என்னோட அனுப்பு. நான் டிஃப்லிஸில் உள்ள ஒரு ஷூ கம்பெனி இருக்குது, அங்கே போய் நான் இவனை சேர்க்க போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் இவன் ஒரு பெரிய ஆளாக ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு பசாரியன். ஜோசஃபை பிடிச்சி தரன்னு இழுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே திரண்டு பசாரியனுக்கு புத்திமதி சொல்கிறாங்க. ஒரு வழியாக ஜோசஃபை மீட்டெடுக்கிறாங்க. மறுபடியும் பள்ளிக்கு போகிறாரு ஜோசப். கடுமையான காய்ச்சலால் ஜோசஃபோட வாழ்க்கை புரட்டியும் போடப்படுது. அதனால் இவருக்கு இடது தோள்பட்டை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகுது. இந்த பாதிப்புங்கிறது கிட்டத்தட்ட ஜோசஃபோட ஆயுள் காலம் வரையுமே நீடிக்கவும் செய்யுது. இவரோட பள்ளி படிப்பில் உள்ள 3ஆம் ஆண்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பி வைக்கிறாங்க ஜார் மன்னர். இனிமேல் ரஷ்யா மொழியில் மட்டும்தான் பாடங்கள் எடுக்கப்படும். தேர்வுகளும் ரஷ்யா மொழியில் தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. ஜோசஃபை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜியா மொழி மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஒரு சில ரஷ்யா வார்த்தைகள் மட்டும்தான் அவர் கற்று வச்சிருக்கிறாரு. இதனால் மற்ற பிள்ளைங்களை விட இவர் தான் ரொம்பவே அதிகமாக தடுமாறுறாரு. இருந்தாலும் கூட நாளடைவில் ரஷ்ய மொழியை கற்றுக்கிட்டு எல்லா பாடங்கள்லையுமே முதலாகவும் வர ஆரம்பிக்கிறாரு ஜோசப். ஜோசஃபோட தந்தை பசாரியன் மறுபடியும் தலைமறைவாக
பெசாரியன் வந்து டிஃப்லிஸ் பகுதிக்கு சென்றதாக அவர் வந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னு வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க. இல்லை, குடிபோதையில் வந்து ஏதோ தகராறு செய்து பெரிய சண்டையில் வந்து அவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் 1890 பெசாரியன் வந்து டிஃப்லிஸில் வந்து இயற்கையான முறையில் வந்து இறந்து போனார் அப்படின்னு ஒரு செய்தியும் வந்து வருது. இப்போ எக்காட்ரினுக்கு வந்து ஒரே ஒரு கவலை தான், என்ன அப்படின்னாக்கா ஜோசப் எப்படியாவது நல்லா படிக்கணும், எப்படியாவது அவனை நல்லா படிக்க வச்சு அவன் நல்லா படித்து முடித்து ஒரு மத குருவாக ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஜோசஃபுக்கு இப்போ 14 வயசும் ஆகுது. ரொம்பவே நல்லா படிக்கிறாரு. தன்னோட பாட புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற புத்தகங்களையும் தேடி வாசித்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் தன்னோட அம்மாவோட கனவை வந்து சிதறடிக்கிற மாதிரி வேலையும் வந்து பார்க்குறாரு. ஏன்னா அவர் வாசிக்கிற புத்தகங்கள் எல்லாமே வந்து சிவப்பு புத்தகங்கள். தன்னோட நண்பர்களோட தர்க்க ரீதியாக சண்டைகள் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஜோசப் வந்து தன்னோட நண்பர்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கு வந்து சந்தேகம் இருந்ததுன்னா நான் கொடுக்குற இந்த புத்தகங்களை வந்து நீ படிச்சுப்பாரு, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. மறுபடியும் புத்தகத்தை வந்து வாங்கி அந்த நண்பர்கள் படித்து முடித்ததுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து விவாதத்தில் வந்து ஈடுபடுவாங்க. ஜோசப் ஸ்டாலின் படிக்கிற அத்தனை புத்தகங்களுமே வந்து ஜார் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டதாக தான் வந்து இருக்குது. ஜார் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இலக்கியம், வரலாறு, சிவப்பு, வெளுப்பு இப்படி அத்தனை புத்தகங்களுக்குமே வந்து தடை விதிக்கிறாங்க. ஏன்னா வரலாறு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜார்ஜியாவோட வளமான பின்னணியை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் தானே, அதனால் வந்து இதெல்லாம் வந்து தடை செய்கிறாங்க. இந்த தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து இந்த சிவப்பு சட்டைக்காரர்கள்ட்ட தான் வந்து இருக்கும். இதை வந்து நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து ரகசியமாக வாங்கி இதை வந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. வாசித்த வரைக்கும் பார்த்தாக்கா அவருக்கு வந்து ரொம்ப அவரோட மனதுக்கு வந்து பிடித்த கதாபாத்திரம்னு பார்த்தா கோபாங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் அவரை வந்து ரொம்பவே வந்து பிடிக்குது. கோபா வந்து யார் அப்படின்னாக்கா அந்த ஜார்ஜியாவோட ராபின்ஹுட் அப்படின்னே வந்து சொல்லலாம். பணக்காரர்கள்ட்ட இருந்து அபகரித்து ஏழைகள்கிட்ட வந்து இவர் வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஜார் அரசுக்கு எதிராக போராடி மக்களை வந்து ஒருமைப்படுத்தி போராடி இந்த போர்க்காலத்திலே வந்து இறந்தும் போனவரும் கூட. ஜோசப் வந்து தனியாக இருக்கும்போது கற்பனை இதிலே வந்து வாளை சுழற்றி இல்லாத எதிரிகளோட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. என்னை யார் என்று நினைத்தாய், நான் தான் கோபா, உங்கள் அத்தனை பேரையும் அழித்து விட்டு தான் மறுவேளை அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தன்னோட நண்பர்கள்ட்ட வந்து இனிமேல் என்னை வந்து ஜோசப் அப்படின்னு கூப்பிடாதீங்க, கோபா அப்படின்னு தான் வந்து கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜோசஃபோட அம்மா எக்காட்ரின் வந்து தன்னோட மகனை பார்த்து ரொம்பவே வந்து பேரானந்தம் படுறாங்க. ஏன்னா அற்புதமாக மகன் வந்து படிக்கிறான். வண்ண வண்ண புத்தகங்களை எல்லாம் பார்த்து அவங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஜோசப் வந்து இப்போ வந்து தன்னோட பள்ளி படிப்பை வந்து முடிக்கிறாரு. எல்லா பாடங்களிலுமே வந்து இவர் தான் வந்து முதலாவதாகவும் வராரு. அடுத்து வந்து இறை ஊழியத்துக்கான படிப்பை தான் வந்து இவர் படிக்க ஆரம்பிக்கணும். டிப்லிஸில் உள்ள குருமார்கள் பள்ளியில் இவருக்கு வந்து இடம் கிடைக்குது. எக்காட்ரினுக்கு வந்து இப்போ அளவில்லாத மகிழ்ச்சி வந்து ஏற்படுது. ஏன்னா இந்த பள்ளி வந்து ஒரு பெரிய அமைப்பும் கூட, பாரம்பரியமான கல்வி நிலையம், கண்டிப்பான மத பள்ளியும் கூட. அங்கே தங்கி இருந்து தான் இவர் வந்து படிக்கணும். காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து வகுப்புகள் வந்து ஆரம்பிக்கும். நின்று நிதானமாக வந்து ப்ரேயர் பண்ணணும். கொஞ்சம் வந்து டீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வகுப்புகள் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரேயர், வகுப்புகள். 2 மணிக்கு வந்து உணவு, அதுக்கப்புறம் ப்ரேயர், வகுப்பு, ப்ரேயர், உணவு, தூக்கம். இப்படி தான் வந்து இவங்களோட இது வந்து இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால இன்னும் சிறப்பு பிரார்த்தனைகளும் வந்து இருக்கும். ஒரு இடத்துல இருந்து 3-4 மணி நேரம் வந்து ப்ரேயர் வந்து பண்ணணும். ஜோசப் வந்து நல்ல பிள்ளையாக தான் படிக்கிறாரு. கேட்குற எல்லா கேள்விக்குமே வந்து டான்னு பதில் அளிக்கிறாரு. ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவரை வந்து ரொம்பவே வந்து பிடிக்கவும் ஆரம்பிக்குது. தலைமை ஆசிரியர் ஒரு முறை வந்து ஜோசஃபோட அறைக்கு வந்து எதர்ச்சியாக வந்து அவர் இருக்கிற அறைக்கு வந்து போகிறாரு. ஜோசஃபோட டேபிளில் வந்து உள்ள புத்தகங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ந்து போகிறாரு. இந்த புத்தகம் வந்து உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு வந்து கேட்குறாரு. இதை வந்து நான் வந்து நூலகத்தில் இருந்தது தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த புத்தகத்தை எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றுறாங்க. ஜோசஃபை வந்து தரன்னு இழுத்து செஞ்சுட்டு கீழே அறையில் போய் அடைக்கிறாங்க. தரையில் வந்து காற்றோட்டமே கிடையாது, வெளிச்சம் இருக்காது. கிட்டத்தட்ட தனிமை சிறை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு வாரம் கழித்து இந்த பிரெஞ்சு புரட்சி பற்றி விக்டர் ஹியூகோ எழுதிய புத்தகம் ஒன்று வந்து ஜோசஃபோட அறையிலேருந்து கிடைக்கிது. உனக்கும் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அடுத்தடுத்த தினங்களில் வந்து ஜோசஃபை வந்து கீழ அறைக்கு தான் வந்து அடிக்கடி அனுப்பவும் படுறாரு. கார்ல் மார்க்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கை இதெல்லாமே வந்து அந்த ஜோசஃபோட டேபிளில் இருந்து கைப்பற்றுறாங்க. இது எல்லாமே வந்து ஜார் ஆட்சியில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகங்களாக இருக்குது.
1898 ஜோசப் வந்து ஒரு சோஷியலிஸ்ட் இயக்கத்தில் வந்து சேர்றாரு. அந்த இயக்கத்தோட பேர் வந்து மெசாம் டேசி. இந்த மதகுரு பள்ளியும் வந்து சீற்றமடையுது. 1899 ஜோசப் வந்து பள்ளியிலிருந்து வெளியேற்றவும் படுறாரு. வழியாக சித்திரவதை கூடத்திலிருந்து வெளியே வர்றாரு. இனிமே யாருக்கும் பயப்பட வேண்டாம், உலகத்தில் உள்ள எல்லா சிவப்பு புத்தகங்களையும் அமர்ந்து படிக்கலாம். அதை தான் செய்கிறாரு ஜோசப். மார்க்ஸ், எங்கல்ஸ் இவங்களோட எழுத்துக்களை எல்லாத்தையும் தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் லெனினோடதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ரஷ்யாவை பற்றியும் இந்த மார்க்சிஸ்ட் பற்றியும் வந்து முழுமையாக உள்வாங்கி கொண்டதுன்னு பார்த்தாக்க லெனின் மூலமாக தான் வந்து இவருக்கு வந்து தெரிய வருது. ஜார்ஜியாங்கிற பகுதியே வந்து உண்மையிலே வந்து ஒரு வளமான பூமி, இயற்கை வளங்கள் அவ்வளவு இருக்குது. இருந்தும் என்ன பயன்? ஜார்ஜியா வந்து ஒரு பின்தங்கிய பகுதியாகவே இருக்குது. விவசாயத்தை யாருமே ஊக்குவிக்கல, தொழிற்சாலைகள் இல்லை, ஏன் இந்த முன்னேற்றத்தோட நிழல் கூட இல்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வந்து பின்னோக்கியே தான் இருக்குது இந்த நகரம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஜார்ஜியா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த ரஷ்யாவும் வந்து மீள முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் வந்து யார் அப்படின்னாக்கா ஜார் அரசாங்கம் தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. முதலாம் ஜார், இரண்டாம் ஜார், மூன்றாம் ஜார் அப்படின்னு ஜார் வம்சமே தான் வந்து முடிசூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தேர்தல், வாக்கெடுப்பு எதுவுமே கிடையாது. ஜார் இட்டது மட்டும்தான் சட்டம். இராணுவம், காவல்துறை, கல்வித்துறை எல்லாமே இவரோட கையில் தான் இருக்குது. ஏன் தேவாலயம் உள்பட இவங்களோட கையில் தான் வந்து இருக்குது. ரஷ்யாவில் உள்ள அத்தனை பெரிய செல்வந்தர்களுமே வந்து ஜார் ஆட்சியை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஜாரோட அரவணைப்பு வந்து தேவை. அப்போ தான் வந்து புதிய செல்வத்தை வந்து அவங்க வந்து வாங்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த வசதிகள், அந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும். ஜாருக்கும் வந்து இவங்களோட உதவிங்கிறது தேவை தான். மக்கள் வந்து எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. ஜாரோட அகராதியில் வந்து மக்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுதான் சர்வ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அடிமைகள். நிலங்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் அந்த நிலப்பகுதியில் வேலை செய்கிறவங்களையும் வந்து அடிமைகளாக தான் வந்து சேர்த்து வந்து விலை பேசி விற்பாங்களாம். அவங்களுக்கு வந்து சம்பளம்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு முறை வந்து மொத்தமாக அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து வேலை வாங்கிக்கலாம். இதில் வந்து ஐவான் அப்படின்னு ஒரு ஜார் வந்து இருக்கிறாரு. இவரை வந்து ஐவான் த டெரிபிள் அப்படின்னு தான் வந்து அவரை வந்து கூப்பிடுறாங்க. இவருக்கு வந்து நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இதெல்லாத்தையும் வளர்க்குறதுல வந்து இவருக்கு வந்து அலாதி பிரியமா. பொழுது போகலை அப்படின்னாக்கா ஜன்னல் கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குட்டியாக வந்து தூக்கி வெளியே வீசுவாராம். இதுதான் அவரோட பொழுதுபோக்காம். நாய்க்குட்டியோட மட்டும் விளையாடல, மக்கள்கிட்டையும் தான் வந்து விளையாடுறாரு. ஓவோகிரேட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இவரோட ஆணைப்படி சுமார் 2000 பேரை வந்து கொல்றாங்க. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டதுனால தன்னோட சொந்த மகனை வந்து மண்டையை பிளக்கிறாரு இந்த ஐவான். 1649 ஆண்டு வந்து விதிக்கப்பட்ட ஜார் சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்க விவசாயிகள் வந்து அவங்களோட குடும்பத்தினர், உறவினர்கள் எல்லாருமே வந்து அந்த லேண்ட் ஓனர்கிட்ட வந்து அவங்களோட அடிமையாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பண்ணையில் வேலை செய்கிறவங்களும் வந்து அந்த பண்ணையோட அந்த அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த சட்டம் வந்து சொல்லுது. ஆடுகள், மாடுகள் இந்த அடிமைகளை வந்து துன்புறுத்துவதை வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த அடிமைகளால் தப்பிச்சு வெளியே போகவும் முடியாது. அதனால் சில நேரத்தில் வந்து இவங்க வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுவதும் நடக்கிற ஒரு செயலாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஜார் மன்னரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அத்தி பூத்த மாதிரி யாராவது எப்பயாவது ஒரு நல்ல ஜார் மன்னர் கிடைச்சாதான் உண்டு. இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். இதில் 1694 பீட்டருங்கிற ஜார் மன்னர் வந்து பொறுப்புக்கு வராரு. இவரோட ஆட்சியில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. ரஷ்யா மன்னர்களிலே இவரோட ஆட்சி காலத்தில் வந்து அதாவது 1682 1725 வரைக்குமே வந்து இரும்பு மற்றும் தாமிரங்களை வந்து பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வந்து தொழில்கள் வந்து நிறுவப்படுது. முறையான இராணுவம், கப்பற்படையும் வந்து அமைக்கப்படுது. முதல் முறையாக ரஷ்யா பத்திரிகை வந்து வெளியிடவும் படுது. எழுத்து முறை மற்றும் காலண்டரில் வந்து சீர்திருத்தங்கள் வந்து செய்யப்படுது. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரம் வந்து தோன்றி நிர்வாகத்தோட உயர் அமைப்பாக இந்த செயின்ட்டுங்கிறது வந்து உருவாக்கவும் படுது. நாடு வந்து பெரிய மாநிலங்களாக வந்து பிரிக்கப்படுது. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து தனித்தனி ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறாங்க. பீட்டர் த கிரேட் அப்படிங்கிற ஒரு பேரையும் வந்து சம்பாதிக்கிறாரு. பீட்டருங்கிற ஜார் மன்னர் வந்து என்னதான் மாற்றங்களை கொண்டு வந்தாலும், ரஷ்யாவையே புரட்டி போட்டாலும் விவசாயிகளும் அந்த விவசாயிகளை வந்து அடிமைகளாக தான் வந்து பார்க்குறாங்க. தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்களையும் வந்து அடிமைகளாக தான் வந்து பார்க்குறாங்க. இதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே வந்து இல்லை. இந்த முதலாம் பீட்டருக்கு அடுத்து யார் வராங்கன்னா இரண்டாம் கேட்ரின் காலத்தில் இன்னுமே வந்து மோசமாக ஆகுது. பல லட்சக்கணக்கான விவசாயிகளை வந்து அந்த லேண்ட் ஓனரோட அடிமைகளாக வந்து கொடுக்குறாங்க.
இந்த முதலாம் பீட்டர் காலத்தில் வந்து ரஷ்யாவில் மட்டும்தான் இந்த பண்ணை அடிமை அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆனால் இந்த கேட்ரின் காலத்தில் வந்து இது வந்து உக்ரைன் வரைக்குமே வந்து விரிவும் அடையுது. 18ஆம் நூற்றாண்டில் வந்து ஜார் மன்னராட்சிக்கு எதிராக வந்து பல பகுதிகளில் வந்து போராட்டங்கள் வந்து வெடிக்கவும் ஆரம்பிக்குது. இந்த பண்ணை அடிமை அப்படிங்கிற ஒரு முறை வந்து ஒழிக்கப்படணும். இந்த ஜார் மன்னரே, நாங்களும் வந்து மனிதர்கள் தான், எங்களுக்கும் வந்து உணர்ச்சிகள் இருக்குது, எங்களை வந்து நீங்கள் வாழ விடுங்க, இதுக்கு வந்து சீர்திருத்தங்கள் வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மக்கள். ஜார் மன்னர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, மக்களுக்கு எப்படி இப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புறவங்க எல்லாத்தையுமே வந்து சிறையில் அடைக்கிறதுக்கு வந்து உத்தரவும் விடுறாரு. அப்பாட மக்களை வந்து அடக்கி ஒடுக்கியாச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த நேரத்தில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து நடந்துட்டுருக்குது. ஃப்ரான்ஸில் என்னவாவது பண்ணிட்டு போகிறாங்க. நெப்போலியனுக்கு நடந்த கதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரும் வந்து பெரிய வீரன் தான். ஆனால் 1812 வந்து ரஷ்யா மேலே போர் தொடுத்துட்டு தோல்வி அடைஞ்சு தான் வந்து அவர் திரும்பி போகிறாரு. அதனால் ரஷ்யா மக்களே, நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, ஜாருக்கு வந்து விசுவாசமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மக்களும் வந்து அடங்கி தான் இருக்கிறாங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து அந்த தொழில்துறையில் வந்து முன்னேறிக்கிட்டே வந்து வர்றாங்க. ரஷ்யா ரொம்பவே வந்து பின்னடைவில் தான் வந்து இருக்கிறாங்க. பக்கத்து தேசமான இங்கிலாந்து வந்து உற்பத்தி செய்கிற அந்த இரும்போட அளவு வந்து ரஷ்யாவை விட 12 மடங்கு வந்து அதிகமாக வந்து அந்த ரயில் போக்குவரத்துலேயும் வந்து அதிகமாக இருக்குது. ரஷ்யா வந்து இந்த ரயில் போக்குவரத்துலையுமே வந்து ரஷ்யாவை கடந்து எங்கேயோ போய் நிற்குது இங்கிலாந்து. இந்த ஜார் அரசாங்கங்கிறது மக்களையும் கவனிக்கலை, நாட்டையும் கவனிக்கலை. இப்போ வந்து அங்கே வந்து சில கிளர்ச்சியாளர்கள் வந்து எழுறாங்க. ஜார் ஆட்சியை எப்படியாவது அகற்றணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. திடீர்னு ஜார் மன்னன் வந்து முதலாம் அலெக்சாண்டர் வந்து இறந்து போகிறாரு. புதிய ஜார் மன்னராக நிக்கோலஸ் வந்து வராரு. இப்போ இந்த புதிய மன்னர் வந்து செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே வந்து நம்ம எப்படியாவது அதாவது இவங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக நேரமாகும், இதற்குள்ளே நம்ம அதுக்குள்ளே நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு அதிரடியான திட்டமும் போடுறாங்க. இந்த ஜார் மன்னர்கள் வந்து வசிச்சுட்டு வர்ற அந்த குளிர்கால மாளிகையை வந்து நம்ம எப்படியாவது கைப்பற்றணும், அதுக்கப்புறமா வந்து செனட் கட்டிடம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து இந்த பண்ணை அடிமைகளை வந்து இந்த பண்ணை அடிமை முறைங்கிறது இன்றோட முடியணும் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. 1825 டிசம்பர் 14 மொத்தம் 3000 பேர் இந்த செனட் சதுக்கத்தில் போய் கூடுறாங்க. இதை வந்து டிசம்பர் மாத கிளர்ச்சியில் ஈடுபடுறதுனால இவங்களை வந்து டிசம்பரிஸ்ட் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றோட இந்த ஜாரோட ஆட்சி வந்து ஒளிஞ்சிரும், ரஷ்யாவுக்கு கூடிய சீக்கிரமே வந்து விடுதலையும் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. மக்களே, உங்களுக்கு என்னதான் ஆச்சு, எத்தனை முறை நாங்கள் சொல்கிறது, இப்படி வந்து கோஷம் போட்டாலும் நீங்கள் சொல்வது வந்து எதுவுமே நடக்காது. இதுக்கு வந்து ஜார் மன்னர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, மக்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனையா, அதை வந்து தீர்த்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்த சில நிமிடங்களில் வந்து இந்த செனட் சதுக்கம் வந்து சுற்றி வளைக்கவும் படுது. கூடியிருந்த மக்களை வந்து சரமரியாக வந்து சுடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தலைமை தாங்கி அந்த தலைவர்களை வந்து தூக்கிலிடுறதுக்கு வந்து ஆணையிடுறாரு. 100க்கும் மேற்பட்ட மக்களை வந்து கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சைபீரியாவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. கொந்தளிப்பான சூழ்நிலையை நோக்கி தான் வந்து ரஷ்யா வந்து நகர்ந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து 1854 வந்து கிரீமியா வார் வந்து வெடிக்குது. நெப்போலியனை வீழ்த்திய ரஷ்யாவால் இந்த கிரீமியா யுத்தத்தில் வந்து ஜெயிக்க முடியலை. உள்நாட்டு பிரச்சனைகள் வேற அதிகமாக இருக்குது. இந்த பண்ணை அடிமைகளும் வந்து வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிராமப்புறங்களில் எல்லாமே வந்து பிரச்சனை வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஜார் மன்னர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இப்போ வந்து பண்ணை அடிமை வந்து ஒழியணும், அவ்வளவுதானே, பண்ணை அடிமை முறை வந்து இன்றோடு வந்து ஒழியுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது வந்து எந்த ஆண்டு வந்து சொல்கிறாரு அப்படின்னாக்கா, பிப்ரவரி 19, 1861 வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த பண்ணை அடிமை முறைங்கிறது ஒழியலை, வேறு ஒரு ரூபத்தில் வந்து வருது. இந்த முறை வந்து அதிகமான பாதிப்புகளுக்கு வந்து உள்ளாகுறாங்க விவசாயிகள். தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி அதிக விலைக்கு வந்து குத்தகைக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து லேண்ட் ஓனர் வந்து விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் குட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அபராதமும் வந்து போடுறாங்க. எப்படியாவது இந்த நரகத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து நினச்சி சிட்டி சைடுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விவசாயிகள் கூலிகளாக வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஜார் அரசாங்கம் வந்து ஒரு மோசமான காரியத்தையும் வந்து செய்யுது. ரஷ்ய தேசிய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் உரிமைகள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து விடுறாங்க. இதர தேசிய இனங்களை வந்து சேர்ந்தவங்க அப்படிப்பட்டவங்க யாருக்குமே வந்து உரிமைகள் வந்து கிடையாது. ரஷ்யாவில் இருந்தால் கூட அவங்க வந்து அங்கே உள்ள அந்த சிறுபான்மையர்கள் கூட வந்து இனிமேல் வந்து அதை வந்து அந்த
ஜார் அரசாங்கம் வந்து அதை வந்து பொருட்டாவே வந்து மதிக்கலை. நீதிமன்ற மொழியாக வந்து ரஷ்யா மொழியை தான் வந்து முன்வைக்கிறாங்க. வேறு மொழி பத்திரிகை புத்தகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து தடையும் விதிக்கிறாங்க. ரஷ்யா மொழியை வந்து படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு வந்து ஒரு இதை வந்து அரசாணையை வந்து விதிக்கிறாங்க. சும்மா இருக்கிற மக்களை வந்து தூண்டி விடுறாங்க. அதாவது உங்கள் இனம் பெரியதா, இவங்க இனம் பெரியதா, உங்கள் மதமா எங்கள் மதமா, ஜார்ஜியா மொழி பெரியதா இல்லை ரஷ்யா மொழி பெரியதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து சண்டையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அந்த ஜாரோட அந்த ஜார் ஆட்சியோட சூழ்ச்சி புரியாமல் மக்களும் வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒன்று கூடி இருந்தாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்கக்கூடாது, பலம் வந்து பெறக்கூடாது. இதுதான் வந்து ஜார் அரசாங்கத்தோட லட்சியமாகவே இருக்குது. இப்போ இந்த ரஷ்ய வரலாற்றை வாசிக்க வாசிக்க இதயமே வெடிச்சு போகுது இந்த ஜோசப்க்கு. எத்தனை அயோக்கியர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க, எத்தனை பெரிய துரோகங்கள் வந்து இழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வாசித்து கொண்டுட்டு இருக்கிற அந்த புத்தகங்களை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு எழுதுறாரு ஜோசப். இந்த ஜார் ஆட்சியை ஒழித்து கட்டியே ஆகணும், இதுதான் என்னோட அடுத்த வேலை அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. பாதிரியாரும் ஆக முடியாது, செருப்பு தைக்கவும் முடியாது. கண் முன்னாடி இவ்வளோ அராஜகங்கள் வந்து நடந்துட்டுருக்கு போது நான் வந்து இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த ஜார் ஆட்சிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி. இனிமேல் வந்து என்னோடய வாழ்நாளில் ஒவ்வொரு கணத்தையும் நான் வந்து ரஷ்ய விடுதலைக்காக தான் நான் செலவிட போகிறேன். இந்த ஜார் ஆட்சியை எப்படியாவது ஒழிக்கிறது தான் என்னோட முதல் வேலை அப்படின்னு வந்து ஜோசப் வந்து நினைக்கிறாரு. ஜார் ஆட்சிக்கு எதிரான போராட்ட இயக்கங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடுறாரு. அங்கெல்லாம் போய் கலந்துக்கிறாரு. முதல்ல தொழிலாளர்களை வந்து ஒன்றிணைக்கணும், அவங்கள வந்து அரசுக்கு எதிராக வந்து திரட்டணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. பொதுவாக ஜார்ஜியாவில் வந்து யாருமே வந்து மே தினத்தை வந்து கொண்டாடவே மாட்டாங்க. சிவப்பு சட்டை வேண்டாம், சிவப்பு கைக்குட்டை வச்சுருந்தாலும் அதை வந்து அவங்கள வந்து சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. 1890 இந்த மே தினத்தை வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஜோசப். இப்படி ஏதாவது பண்ணாதான் தொழிலாளர்களோட கவனத்தை வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து கவர முடியும். மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களோட உண்மையான நிலை என்ன அப்படின்னே வந்து பலருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. தொழிலாளர்களாக இருந்தாக்க அவதிப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இதுக்கு வந்து ஏப்ரல் மாதத்திலிருந்தே வந்து ஜோசப் வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கிறாரு. இங்கிலீஷ் பகுதியை சேர்ந்த தொழிலாளர்களை வந்து நேரில் போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. மே தினத்தோட மகத்துவத்தை பற்றி சொல்கிறாரு. ஒட்டுமொத்த ஜார்ஜியாவும் இதுக்காக வந்து போராட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 1ஆம் தேதியும் ஆகுது. சால்ட் லேக்கை நோக்கி தொழிலாளர்கள் வந்து அணியாக வந்து திரள தொடங்குறாங்க. மார்க்ஸ் எங்கல்ஸோட படங்களை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க. 500 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் வந்து புரட்சி கீதமும் வந்து இசைக்கப்படுது. ஜோசப் வந்து உரையாடுறாரு. வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. தொழிற்சங்கங்கள் வந்து இருக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து அனுமதி வழங்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வந்து விடுக்கிறாங்க. வேலை நேரத்தை வந்து குறைச்சி சம்பளத்தை வந்து உயர்த்தி தாங்க, முதல்ல எங்களை வந்து மனிதர்களாக நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிப்லிஸில் ஏற்பட்ட இந்த சிறிய தீப்பொறிங்கிறது ஜார்ஜியா முழுவதுமே வந்து பரவ ஆரம்பிக்குது. கூட்டம் தொடங்கி சில நிமிடங்கள் கழித்து அதுக்கப்புறமா தான் வந்து ஜோசப் வருவார். கை நிறைய புத்தகங்கள் அவரோட கையில் இருக்கும். கடைசி வரிசையில் சென்று அமர்ந்து கொள்வார். எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி பேசியவர்கள் எழுப்பின அத்தனை கேள்விகளுக்குமே வந்து விடையளிப்பார். 1900 வந்து விக்டர் கொர்னாட்ஸ்கைங்கிறவர் வந்து டிப்லிஸ் நகருக்கு வராரு அப்படிங்கிறத வந்து கேள்விப்படுறாரு ஜோசப். இவர் வந்து லெனினோட தீவிர ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால ஜோசப் வந்து இவரை வந்து எப்படியாவது நம்ம வந்து இவரை பார்த்து பேசணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. சிவப்பு புத்தகங்களை வந்து வாசிக்க தொடங்கிய போதே ஜோசப் வந்து லெனினை வந்து தன்னோட ஆசானா வந்து ஏற்றுக்கிறாரு. லெனினோட எழுத்துக்களை வந்து ஒன்று விடாமல் வந்து வாசிக்கிறாரு. லெனினை போலவே வந்து எழுதணும், அவரை போலவே வந்து இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விக்டர் கொர்னாட்ஸ்கையை வந்து சந்தித்து பேசுகிறாரு. அவரோட கனவுகளையும் அவரோட திட்டங்களையும் வந்து ஆர்வமாக வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. இருவருக்குமே வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து பிடித்தும் போகுது. கண்மூடி திறப்பதுக்குள்ளேயே வந்து 1901 வந்து மே தினமும் வந்து நெருங்குது. இந்த ஆண்டு வந்து அந்த ஜார் அரசாங்கம் வந்து முழு விழிப்போட வந்து இருக்கிறாங்க. நகரங்கள், முக்கிய சாலைகளில் மட்டும் இல்லாமல் மலை அடிவாரங்களில் கூட கண்காணிக்கப்படுறாங்க. 4 பேர் ஒன்று நின்று கூடி பேசினா கூட அது வந்து அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சந்தேகத்துக்கு இடமான அத்தனை வீடுகள்லையுமே வந்து அதிரடி சோதனையும் வந்து நடக்குது. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து எங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து கணக்கெடுக்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ள அலமாரிகளை எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க. அந்த புத்தகங்களை வந்து சிவப்பு புத்தகங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க.
ஜோசஃபோட வீட்டை வந்து நெருங்குறதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு வந்து ஜோசப்க்கு வந்து தெரிஞ்சிருது, நம்ம வீட்டை வந்து சோதனையிட வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அதனால் அவரோட வீட்டுக்கு போகாமே வந்து வந்த வழியே வந்து அவர் திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா கூட காவல்துறை வந்து கண்டிப்பாக வந்து கண்காணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியுது. அதனால ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு நண்பர் வீட்டில் வந்து மாறி மாறி தங்குறாரு. காலை உணவு வந்து ஒருத்தரோட வீட்லேயும், இரவு உணவு வந்து இன்னொருத்தரோட வீட்லேயும், இப்படி தான் வந்து இவரோட காலமும் வந்து கழியுது. மே தினங்கிறது இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து வெளியில் வந்து தலை காட்டினா பிரச்சனை. அதற்காக வந்து போராடாமையும் இருக்க முடியாது. ரகசியமாக மக்களை வந்து எங்கேயாவது பார்த்து பேச தான் செய்யணும், ஏன்னா வேறு வழியே கிடையாது அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ஏப்ரல் 22 வந்து சோல்டர்ஸ் கை பஜார் அப்படிங்கிற பகுதியில் வந்து 2000 பேர் வந்து திரள்றாங்க. அப்பாடா அப்படின்னு அப்போ தான் அவருக்கு வந்து பெருமூச்சே வருது ஜோசப்க்கு. ஆனால் இந்த மகிழ்ச்சியும் வந்து அவருக்கு வந்து நீடிக்கல. ஏன்னா இந்த கலகக்காரர்களை வந்து வலை வீசி தேடி கண்டுபிடிச்சு காவல்துறையினர் வந்து மொத்தம் 2000 பேரையும் வந்து துப்பாக்கி, லத்தி, கண்ணீர் புகையோட வந்து களத்தில் வந்து குதிக்கிறாங்க. அவங்க கண்ணில் படுறவங்க எல்லாத்தையுமே வந்து இழுத்து பிடிச்சு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வந்து 50க்கும் மேலானவர்களை வந்து கைதும் வந்து செய்கிறாங்க. இதில் நிறைய பேருக்கு காயமும் வந்து ஏற்படுது. அடுத்து வந்து நம்மளோட தலைக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் வந்து கோரிக்கு வந்து தப்பிச்சு செல்றாரு. ஆனால் இவர் வந்து தப்பிச்சு செல்லும் போது ஒரே ஒரு மன நிறைவு தான். என்ன அப்படின்னாக்கா, சென்ற முறையை விட இந்த முறை வந்து 2000 பேர் வந்து அதிகமாக வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வந்து அடுத்த ஆண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. லெனின் நடத்திய இஸ்காரா இதழில் வந்து ஒரு செய்தியும் வந்து வெளியாகுது. அதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஏப்ரல் 22 டிப்லிஸில் நடந்த சம்பவத்தை வந்து லெனின் வந்து தன்னோட இதழில் வந்து வெளியிடுறாரு. அதாவது ரஷ்யா முழுவதுக்கும் வந்து வரலாற்று சிறப்பு மிக்கதாக வந்து இதை வந்து வெளியிடுறாரு. வெளிப்படையாக ஒரு புரட்சிகரமான இயக்கம் வந்து தொடங்குது அப்படிங்கிறத வந்து இதை வந்து எடுத்துக்காட்டுது. இதை பார்த்த ஜோசப் வந்து அப்படியே துள்ளி குதிக்கிறாரு. இவ்வளோ பெரிய அங்கீகாரம் நம்ம வந்து லெனின்ட்ட இருந்து நமக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய முயற்சிகளை வந்து லெனின் வந்து அங்கீகரிச்சிட்டாரு. இப்போ நான் போகிற பாதை வந்து சரியான பாதையில் தான் நான் வந்து பயணம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்தில் சட்டத்துக்கு விரோதமாக வந்து ப்ரோட்ஸோலா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் வந்து ஆரம்பிக்கப்படுறது. ப்ரோட்ஸிலா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, போராட்டம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். யாருக்கும் தெரியாமல் வந்து ஒரு பத்திரிகையை நடத்துறதுன்னு பார்த்தா அவ்வளோ ஒரு லேசுப்பட்ட காரியமே கிடையாது. என்னதான் வந்து பார்த்து அந்த பிரதிகளை வந்து விநியோகித்தாலுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து சறுக்க தான் செய்யும். இந்த நியூஸ் பேப்பரில் உள்ள தலையங்கம் உள்ளிட்ட முக்கிய கட்டுரைகளை வந்து எழுதுகிற பணி யாருக்குன்னு பார்த்தா ஜோசஃபுடையதாக தான் இருக்குது. புதிய வீச்சுடன் முதல் தலையங்கம் வந்து தயாராகுது. மின்னல் போல வெட்டும் வார்த்தைகள், இடி போல இடிக்கும் கருத்துகள் வந்து கொண்ட கட்டுரைகளை வந்து எழுதவும் ஆரம்பிக்கிறாரு. தொழிலாளர்களே, எங்களிடம் வாருங்கள், ஒன்றுபட்டு போராடுவோம். அடிமை வாழ்க்கை இனி நமக்கு வேண்டாம். வேலையிடத்தில், தொழிற்சாலையில், பண்ணைகளில் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நீங்கள் வந்து சந்திக்கிறீங்களோ அங்கெல்லாம் நம்ம வந்து போராட்டங்களை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. லெனினும் ஜோசஃபும் வந்து இருவருமே வந்து ஒரே புள்ளியில் இணைந்தது வந்து இந்த நேரத்தில் தான் வந்து அவங்க இணைகிறாங்க. பிப்ரவரி 1902 வந்து ரோட்செயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து மாபெரும் வேலை நிறுத்த போராட்டம் வந்து தொடங்குது. சுமார் 6000 பேர் வந்து கவர்னர் அலுவலகத்தில் வந்து முன் திரண்டுறாங்க. தொழிலாளர்களோட பிரச்சனை என்ன, எதற்காக இவங்க வந்து திரண்டு வர்றாங்க அப்படிங்கிறத வந்து துளி கூட யோசிக்காம வந்து துப்பாக்கியோட அந்த கூட்டத்தை வந்து எதிர்கொள்ளுது காவல்துறை. அடுத்த உடனே வந்து துப்பாக்கி சூடு தான். அடுத்தடுத்து 15 பேரை வந்து சுட்டு வீழ்த்துறாங்க. 50க்கும் மேற்பட்டவங்களை வந்து கைதும் செய்கிறாங்க. இந்த முறை வந்து ஜோசஃபால தப்பித்து செல்லவும் முடியலை. 1902 ஏப்ரல் 6 வந்து ஜோசஃபை வந்து கைதும் செய்கிறாங்க. வந்து சிறையில் வந்து அடைக்கிறாங்க. காலையில் வந்து அவர் சீக்கிரமாக எழுந்திரிச்சு உடற்பயிற்சிகள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுட்டு பகல் முழுவதும் வந்து அந்த புத்தகங்களை வாசிக்கிறதுல தான் வந்து செலவிடுறாரு. சிறை அதிகாரிகள்கிட்ட போய் பேச்சு கொடுத்து இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்திகளை வந்து சேகரிக்கவும் செய்கிறாரு. லெனின் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, சமீபத்தில் ஏதாவது பேரணி இல்லைன்னா கடையடைப்பு ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற இதை வந்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறாரு. 1903 வந்து இவரை வந்து சைபீரியாவுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. ஜோசஃபை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுலையும் வந்து அவங்களுக்கு வந்து மனமும் இல்லை. ஏன்னா வெளியில் விட்டாக்கா எப்படியுமே வந்து மயக்கு பிடிச்சு பேச ஆரம்பிச்சிருவாரு. இதற்கு வந்து நம்ம வந்து இவரை வந்து நாடு கடத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.
அங்கே உள்ள நோவா யா உதயா அப்படிங்கிற கிராமத்தில் வந்து ஜோசஃபை வந்து கொண்டு விட்டுடுறாங்க. இங்கே தான் நீ இருக்கணும், இதுக்கு மீறின இங்கேருந்து நீங்கள் எங்கேயாவது நீ வெளியில் போனனாக்கா உன்னை மறுபடியும் வந்து சிறையில் வந்து அடைச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போதான் லெனின்ட்ட இருந்து ஜோசப்க்கு வந்து ஒரு கடிதமும் வருது. ஜோசப்க்கு வந்து தெளிவான ஒரு செயல் திட்டத்தை வந்து ஒன்றை வரைந்து அதை வந்து கொடுக்குறாரு லெனின். கட்சியை பற்றி, அரசியலை பற்றி, அதுக்கப்புறமா ஜோசப் வந்து இனிமேல் என்ன செய்யணும் இது எல்லாத்தையுமே வந்து சுருக்கமான குறிப்பை வந்து எழுதி அனுப்புகிறாரு. இந்த செய்தியை வந்து லெனின் தான் அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு ஜோசப். இன்னும் நீ வந்து தைரியமாக போராடு, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா லெனின்ட்ட இருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜோசப் வந்து 1904 வந்து ஜனவரி 5ஆம் தேதி வந்து சைபீரியாவில் இருந்து தப்பிச்சு காக்கஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாரு ஜோசப். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல வந்து பார்க்கலாம்.